الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது நாம் இந்த உலகிலே எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை வைத்தல்ல, இந்த உலகிலே நாம் எதை சாதித்தோம், இந்த சமூகத்திற்காக எதை செய்துவிட்டு சென்றோம் என்பதை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இஸ்லாத்தை பொறுத்த வகையில் சுயநலத்தை வெறுக்கின்ற ஒரு மதம் மார்க்கம், முற்றுமுழுதாக சமூகத்திற்காக செயல்பட வேண்டும் என்ற ஆர்வமூட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிம் ஃபலைஸ மின்னி. நோயுற்ற அல்லது ஒரு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட அல்லது ஒரு ஏழை அல்லது ஒரு விதவை அல்லது ஏதாவது ஒரு அமைப்பிலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய விடயத்தில் எவன் கருணை காட்டவில்லையோ, எவன் அக்கறை செலுத்தவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உண்மையான முஃமினாக முஸ்லிமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தான் விரும்புகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் பிறருக்கும் விரும்ப வேண்டும். அப்போதுதான் அவன் உண்மையான முஃமினாக மாற முடியும். செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாவும் பிறருக்கு செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாவும் நாம் விரும்புகின்ற அளவு அதை மற்றவர்களுக்கும் செலவழிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. எனவே அருமையானவர்களே, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அதிலே பிரதானமான ஒரு உபதேசம் தான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லா தகூனு இம்மா, சுயநலவாதிகளாக நீங்கள் மாறிவிட வேண்டாம், சமூக அக்கறை உள்ளவர்களாக, சமூக பற்றுள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதை ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே சமூக பற்றாளர்கள், சமூக உணர்வுள்ளவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த சமூகத்தை இறைவன் பாதுகாக்கின்றான், பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். எனவே அருமையானவர்களே, சமூக உணர்வுள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூக பற்றாளராக வாழ்ந்திருக்கிறார். இதனால் தான் குர்ஆன் சொல்கிறது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், ஒரு சமூகமாக வாழ்ந்தார். சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவராக, சமூக அக்கறை கொண்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ஹலீலுல்லாஹ் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொண்டார்கள். அருமையானவர்களே, நாம் எல்லோரும் சொல்லுவோம், ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிறப்பு பெயரை பெறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்வீர்கள். சிறு வயதிலிருந்தே அவர் தியாகம் செய்தார். தன்னுடைய பிள்ளையை அழைத்து பயிர்வதற்காக வேண்டி முற்பட்டார். நெருப்பிலே அவர் இடப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், இமத்தஹல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தனது நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இத்ஆமுத்துஆ, நம்முடைய சமூகத்திலே யாரும் பசியோடு மாட்டிவிடக் கூடாது என்ற உணர்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு இரு வாயில்கள், ஒன்று அவருடைய குடும்பம் வந்து போவதற்கான ஒரு வாயில், இன்னொன்று எப்போது வேண்டுமானாலும் விருந்தாளிகள் பயணிகள் அந்த வாயிலாக சென்று உணவருந்து விட்டு செல்லலாம் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார்கள். இதே வரிசையில் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பே அல்புல் ஃபுதூல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த காலத்திலே நடந்த அநியாயங்களை தட்டி கேட்ட ஒரு மாமனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், மக்களே, மனிதர்களே, உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டால் அது தாங்க முடியாத ஒரு கவலையாக நபிக்கு மாறிவிடும். நபிக்கு அது கவலையாக மாறிவிடும் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல,
நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. நான் எனது சமூகத்திற்காக மறுமையிலே அந்த பிரார்த்தனையை பாதுகாப்பிருக்கிறேன் என்றார்கள் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய இபாதத்துகளிலே சமூகத்திற்காக, அதே போல பெண்களுக்காக, சிறுவர்களுக்காக அதை குறைந்திருக்கிறார்கள். விஸ்வாஸ் செய்வது இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சுன்னா, ஃபர்தாக ஆக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உம்மத்தினருக்கு கஷ்டமாகிறோம், உம்மத்தினர் சிரமமாக எடுத்துக் கொள்வார்கள் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் அதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார். எனவே அறிஞர்களே, அந்த வகையிலே நாமெல்லாம் மனிதர்கள். எனக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஹலீஃபா என்ற பெயர் உண்டு. ஹலீஃபா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவித்த ஒரு பெயர். இன்னி ஜாயிலு ஃபில் அர்தி ஹலீஃபா, மலக்குமார்களே, நான் இந்த உலகத்திலே பிரதிநிதிகளை உருவாக்கப் போகின்றேன். எல்லோரும் பயப்பட்டார்கள், மலக்குமார்கள் பயப்பட்டார்கள். ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு மலைப்பியாடி உருவாக்கப் போகின்றார். அருமையானவர்களே, ஹலீஃபா என்றால் யார்? இந்த சமூகத்திற்கு தோன்றாக்கக்கூடியவர்கள், சமூக பற்றாளர்கள் என்பதுதான் கருத்து. இதனால் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹலீஃபா என்ற பெயர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹலீஃபா என்ற பெயர், ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா, மஹ்மூத் ரஷீத் ஹலீஃபா, அமீர் ரஷீத் ஹலீஃபா, இவ்வாறு ஒவ்வொருவருமே ஹலீஃபா ஹலீஃபா என்ற பெயரை சூட்டுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த பணி என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்த பிறகுதான் தெரியுமா, எத்தனையோ நபர்கள், எத்தனையோ ஏழை குடும்பம் இவர்களால் உணவளிக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் மூலமாக உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி மரணித்த பிறகுதான் தெரியும். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த பணி என்ன? இரவிலே தூங்க மாட்டார்கள், ஊரிலே வலம் வருவார்கள், தொழிலாளிகள் வந்திருக்கிறார்களா, தேவை உடையவர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு சமூக உணர்வுள்ளவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதற்கு பின்னால் வந்த உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா, அதற்கு பிறகு அருமையானவர்களே, உமையாக்களுடைய ஆட்சியிலே 14 கலீஃபாக்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அதே ஒரே ஒரு கலீஃபாவுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். இரண்டாவது உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பெருமையாக சொல்லுவோம். ஏன் சகோதரர்களே, அவர் ஆட்சி செய்த வருடம் எவ்வளவு தெரியுமா? 3.5 வருடம். 3.5 வருடம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்த வருடம் 20 வருடம். அப்துல் மலிக் இப்னு மர்வான், மர்வான் இப்னு ஹக்கம் போன்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் 10 வருடங்கள், 8 வருடங்கள், 15 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய பேராக அங்கே வரலாற்று ஆட்சியர்கள் தீர்ப்பது கிடையாது. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி செய்த சேவை என்ன? அருமையானவர்களே, அவர் நமக்காக ஹதீஸை ஒன்று சேர்த்தார். சமூக உணர்வுள்ளவராக வாழ்ந்தார். தான் ஆட்சி செய்த 3.5 வருடங்களுக்குள்ளால் சமூக அக்கறை உள்ளவராக அந்த காலத்திலே பசியோடு இருக்கக்கூடிய யாரும் இருக்கவில்லை, ஏழைகள் என்று யாருமே இருக்கவில்லை. அந்த அளவு ஆட்சி, 3.5 வருட ஆட்சி, சமூக உணர்வுள்ளவராக வாழ்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, இதே உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரண படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டுமே சேர்க்கவில்லையே, ஒரு சொத்தையும் நீங்கள் சேர்த்து விட்டு செல்லவில்லையே என்று கேட்ட பொழுது எடுத்தவுடன் சொன்னார்கள், அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக, சமூக பற்றுள்ளவர்களாக நான் வளர்த்திருக்கிறேன். எனவே அதற்கு அல்லாஹ் பொறுப்புள்ளார் என்று சொன்னார்கள். இதே ஆட்சியாளர் வரிசையிலே அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் இருந்தார். அவர் தன்னுடைய சமூகத்திற்காக பல பணிகளை செய்திருந்தாலும் தன்னுடைய மகன்மார்களுக்கு பல சொத்துக்களை சேர்த்து வைத்தார். ஆனால் அவர் கடைசியில் என்ன நடந்தது? அவர்கள் ஒவ்வொரு பள்ளி வாயிலுக்கு முன்னால், இந்த பள்ளி என்னுடைய தந்தை கட்டியது, எனக்கு ஏதாவது காருங்கள் என்று பிச்சை கேட்கும் அளவுக்கு மாற்றப்பட்டார்கள். நல்லவர்களாக வளர்க்கப்படவில்லை. எனவே அருமையானவர்களே, நீங்க சமூக உணர்வுள்ளவர்கள் எப்போதுமே விமர்சிக்கப்படுவார்கள். சமூக உணர்வுள்ளவர்கள் எப்பொழுதுமே மக்களால் ஒதுக்கப்படுவார்கள். அருமையானவர்களே, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக் கொள்ளுங்கள், நபிமார்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஹலீஃபாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் மக்களால் தூட்டப்பட்டார்கள், மக்களால் அடிக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். சமூக பணியாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பே அதுதான். ஆனால் சுயநலவாதிகளாக வாழ்பவர்கள்,
எதிலேயுமே கலந்து கொள்ளாதவர்கள் கௌரவமாக கண்ணியமாக சமூகத்திலே வாழ்வார்கள். ஆனால் சமூக பணியாளர்கள் எப்பொழுதுமே மக்களால் விமர்சிக்கப்படுவார்கள். எனவே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகீலு தவில் ஹஜ்ஜாத் அஸராத்திஹிம். யாரெல்லாம் சமூக பணியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அப்போதுதான் அந்த சமூகத்தை கொண்டு செல்ல முடியும். சிறு சிறு தவறுகளை நீங்கள் பெரிதாக ஆக்குவீர்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே உங்களுக்கு இடம்பெறக்கூடிய நலவுகள் எதுவுமே கிடைக்காது என்றார்கள். எனவே சகோதரர்களே, சமூக பணியாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளையும் சமூக பணியாளர்களாக மாற்ற வேண்டும். எங்களுடைய ஊர்களிலே நடக்கின்ற அவ்வப்போது நடக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் முன்னென்று செய்ய வேண்டும். குறிப்பாக வெள்ள அனர்த்தங்கள் வரும் பொழுது அருமையானவர்களை எல்லோருமாக சேர்ந்து அதை ஆதரவு கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், வாலிபர்கள் முன் வந்து பசியாற்றுகின்றார்கள், பல உதவிகளை செய்கின்றார்கள். மேலும் மேலும் வளர வேண்டும் அருமையானவர்களே. இந்த கட்டத்திலே அவர்கள் பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய பள்ளியுடைய நிதியிலிருந்து செலவழிக்க முடியும் என்றால் நிச்சயமாக ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது. பள்ளியுடைய நிதியிலிருந்தும் அவர்களுக்கு உணவளிப்பது, ஆதரவளிப்பது, அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பது ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அருமையானவர்களே நாம் நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு பாவிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அதனை நாம் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றிவிடக் கூடாது. சோசியல் மீடியாக்களிலே அதை பகிர்வது, அதனை பரப்புவதன் மூலமாக ஏதாவது நடவடிக்கிறதா என்றால் முழுக்க அளவு கிடையாது. எமது ஊருடைய மானத்தை நாங்களே தோற்றிக் கொள்கிறோம். எனவே இந்த வெள்ள அனர்த்தங்களின் பொழுது நாம் உதவியாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உறவுகள் என்பவர்கள் ரொம்பவும் பக்குவமாக வேண்டுதலாக இந்த சட்டத்தை நடந்து கொள்ள வேண்டும். ஆபத்தான அனர்த்த நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் உதவி செய்யவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு உதவியில்லை என்று சொன்னால் நாம் உண்மையிலே துப்பாக்கி சாலைகளாக மாறுகிறோம். பல கிராமங்களிலே பார்க்கின்றோம். குடும்பம் என்பது, உறவுகள் என்பது உயிரோடு இருக்கும் பொழுதே உறவாட வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களோடு உறவை பேணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, நோயாளியாக இருக்கும் பொழுது, வைத்தியசாலையிலே இருக்கும் பொழுது, ஆபத்திலே சிக்குண்டு இருக்கும் பொழுது அருமையானவர்களே, இந்த கட்டத்திலே உறவுகள் உதவ வேண்டும். அதற்கு மாற்றமாக வஃபாத் ஆகியதற்கு பிறகு அவர்களுடைய விடயங்களிலே பொறுப்பேற்பதும் அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்துவதும் இது சரியான உறவல்ல. சரியான உறவல்ல. உறவு என்பது உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களோடு நட்புகளை பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும். அருமையானவர்களே, கடனை அவருடைய கடன் சுமைகளை நாங்கள் சுமத்தாட்ட வேண்டும். கடன் சுமைகளை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த அமைப்பிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நல்லடியார்களாக மாற வேண்டும், சமூக பற்றாளர்களாக மாற வேண்டும். நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை கூறி முடித்துக் கொள்கிறேன். மன் அராதல்லாஹு பிஹைரின் அபதன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டான் என்றால் கொடுக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? சமூக பணியிலே ஈடுபடுத்துவார். இஸ்தாமலஹு, அவனை அல்லாஹ் சமூகத்திலே ஈடுபடுத்துவார். சமூகத்துக்காக தொண்டாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இதுதான் அல்லாஹ் அவருக்கு நல்லதை நாடி இருக்கிறார் என்பது கிடையாது. எனவே அருமையானவர்களே, ஊரிலே எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக முயற்சிப்போம். ஏழைகளுக்காக, விதவைகளுக்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே முஜாஹதா செய்வதற்கு சமம். இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்வார், பகல் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக் கொள்வார். அதே போல் சொன்னார்கள், நானும் அனாதைகளை பராமரிப்பவனும் சுவர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று சொன்னார்கள் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் புசிப்பவன், சாப்பிடுபவன் நிச்சயமாக அவன் சுவர்க்கம் நுழைய முடியாது, அவன் ஈமான்தாரியாக இருக்க முடியாது என்ற ஹதீஸில் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே எல்லோருமாக சேர்ந்து இந்த வெள்ள அனர்த்தங்கள் எவ்வாறு அதை தடை செய்ய முடியும், அதே போன்று அருமையானவர்களே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும், அனாதைகளுக்கு எவ்வாறு நாம் மறுவாழ்வு கொடுக்க முடியும், அவர்களுக்கு எவ்வாறு முயற்சி செய்ய முடியும் என்ற
ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். ஊர் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அருமையானவர்களே, அதற்காக வேண்டி 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்களுக்கு ஒருக்கா நாங்கள் எங்களுடைய கிராமத்துடைய தேவைக்காக வேண்டி ஒன்று சேர எல்லோருமாக ஒன்று சேர வேண்டும். என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று கண்டறிய வேண்டும். எனவே அருமையானவர்களே, இவ்வாறு இந்த நல்ல நாளிலே நாம் இந்த நற்பணியாளர்களாக மாறுவோம் என்று சொன்னால் இந்த கிராமம் பாதுகாக்கப்படும். அதே போன்று இந்த நல்ல நாளிலே நாம் குர்பானியுடைய அமலை மறந்துவிடக் கூடாது. யாரெல்லாம் நியத்து வைக்கவில்லையோ, நிச்சயமாக வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ உடனடியாக நியத்து வைத்து அதனை கொடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். அதே போன்று எம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய கபரிலே வசிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். எனவே நல்ல நாயன் இந்த நல்ல நாளிலே எமக்கு நல்ல பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் சொரிந்தருவானாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக.